புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடு முழுதும் டிஜிட்டல் கைது என்ற பெயரில் நடக்கும் மோசடி அதிகரித்து வருகிறது. படித்தவர்கள் முதல் சாமானியர்கள் வரை இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக வீடியோ கால் மூலம் மிரட்டி மக்களை வீட்டிலேயே சிறை வைப்பது போன்ற சூழலை உருவாக்கி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதே இந்த கும்பலின் பிரதான வேலையாக உள்ளது. நாடு முழுவதும் இந்த மோசடிகள் நடப்பதை அடுத்து சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து இது பற்றி விசாரிக்கிறது. இதுபோன்ற மோசடிகளை தடுக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை பற்றி கோர்ட் கேள்வி எழுப்பியது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி சுப்ரீம் கோர்ட்டில் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்தார். கடந்த ஜனவரி முதல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் மோசடியில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. காவல்துறை அல்லது அரசு முத்திரைகளை டிபி ஆக வைத்துள்ள போலி கணக்குகளை கண்டறிந்து அவற்றை நீக்க லோகோ டிடெக்ஷன் தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மொபைல் போனில் சிம் கார்டு இருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் இயங்கும் வகையில் சிம் பைண்டிங் பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட உள்ளது. சந்தேகத்திற்குரிய சிம் கார்டுகளை 2-3 மணி நேரத்திற்குள் முடக்க தொலைத்தொடர்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. 10 கோடி ரூபாய்க்கு அதிகமான டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை சிபிஐ தாமாக முன்வந்து விசாரிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி, குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய மோசடிகளை சிபிஐ விசாரிக்கிறது. சிம் கார்டு விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய பயோமெட்ரிக் அடையாள சரிபார்ப்பை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தை வங்கிகளுக்கு வழங்க புதிய விதிகள் 45 நாட்களுக்குள் உருவாக்கப்படும் என்றார்.